இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய் 10 மணிக்கு ஆஃபீஸில் வந்துட்டு ஷார்ப்பாக 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் போல 6 மணிக்கு ஜாலியாக பேக் தூக்கிட்டு கிளம்புறாருன்னா இதுக்கு பின்னாடி பல லட்சம் தொழிலாளர்கள் சிந்திய ரத்தம் தான் காரணம். அமெரிக்கா இண்டஸ்ட்ரி சிட்டியில் 1886ல் 8 மணி நேரம் தான் வேலை வேணும்னு சொல்லி 1200க்கு மேல எம்ப்ளாயிஸ்லாம் ஒன்று சேர்ந்து வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. இவங்க நடத்தின அந்த ரேலியை பார்த்து உலகமே கதிகலங்கி போச்சு. கூடவே அன்னைக்கு அமெரிக்கா லேபர்ஸ் அசோசியேஷனும் உருவாச்சு. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங். இதை விட இன்னொரு பெரிய சம்பவத்தையும் அவங்க செஞ்சாங்க. அது என்னன்னா 1886 மே 1 அன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாத்தையும் வேலை நிறுத்தம் செஞ்சு ஸ்ட்ரைக் பண்ண ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த போராட்டம் உலகம் ஃபுல்லா காட்டு தீயா பயங்கரமா பரவுச்சு. பயந்து போன அமெரிக்கா கவர்மெண்ட் 1890ல அவங்க வச்ச கோரிக்கையை ஏத்துக்குச்சு. அன்னைக்கு போராட்ட காலத்துல அந்த தொழிலாளர்கள் சிந்திய ரத்தம் தான் சிவப்பு கொடியா உருவாச்சு. இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா தான் உலகம் ஃபுல்லா மே 1 லேபர்ஸ் டேவா கொண்டாடுறோம். இந்தியாவுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும் தமிழ்நாடு இந்த லேபர்ஸ் டேவிலையும் பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் தோழர் சிங்காரவேலு தலைமையில தான் இந்தியாவிலேயே முதல் முறையா மே தினத்தை அதுவும் நம்ம மெரினா பீச்சில் கொண்டாடினாங்க. அப்போதான் மே 1 எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கண்டிப்பா லீவ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்மொழிஞ்சாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு மே 1 நம்ம எல்லாருக்கும் லீவு.